Hi friends, welcome back to YouTube Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு சிட்டி டூர் தான் போக போறோம். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்க வந்திருக்கோம். சோ ஒண்ணொண்ணா நீங்களும் எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சோ வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு பாருங்க. Okay friends, first Golden Buddha Temple. எங்க கூட்டி போறாங்க? அது ஒரு கார் புத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து புத்தா டெம்பிளில் தான் இருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா இது வந்து நியூ டெம்பிளாக இங்கே பின்னாடி பார்க்குறீங்கல்ல, இது வந்து நியூ புத்தா டெம்பிளாக. அந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு அங்கே ஒன்று இருக்குது பாருங்க, பிரிச்சிருக்காங்களா, அது ஓல்டா. ஆனால் இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குமா, புத்தா ஸ்டாச்சு. பட் இது வந்து 100 years ஓல்டா. ஓகேங்களா, இது அது 100 years ஓல்டு. இது வந்து நியூ. இது வந்து இந்த டெம்பிள் வந்து நியூ. ஓகேங்களா. ஸோ பேசிக்லி என்னன்னா இங்கே வந்து புத்தா வந்து அவர் இங்கே தான் இருந்தாராம், இந்த சைடில். அதனால தான் இது வந்து தாய் பீப்புளோ சைனா பீப்புளோ சேர்ந்து இந்த டெம்பிள் கட்டினாங்களா. ஸோ இங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவில். ஸோ இவர் தான் வந்து ப்ரீவியஸ் ராஜாவா. அவர் வந்து இறந்துட்டாரா 8 years பேக்கு. ஸோ அவர் இனாகிரேட் பண்ணியிருந்தால அவர்கிட்ட செரமனி, ஓப்பனிங் செரமனி எல்லாமே சேர்ந்து பண்ணாராம். அதனால அவரோட மெமரியாக அவர் ஃபோட்டோ வச்சு இங்கே வணங்குறாங்க. அந்த பக்கம் வந்து கரண்ட் கிங் வந்து அவரோட பையன். ஓகேங்களா, அவர் தான் இப்போ வந்து ஆள்றாரு. ஸோ மேலே வந்து நம்ம புத்த ஸ்டாச்சு பார்க்குறீங்களா, அந்த புத்த ஸ்டாச்சு வந்து உண்மையான பியூர் 100% கோல்டு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட்லேயே பண்ணியிருந்தா. எவ்வளோ சொன்னாங்க, 5 எவ்வளோ டன்னு சொன்னாங்க. ஆமாம். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலே. இங்கே வரவங்கெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு தான் போவாங்க. எங்களுக்கு 30 minutes டைம் கொடுத்துக்குறாங்க போய் சுற்றிட்டு வர்றதுக்கு. அந்த வேலை வந்து நம்மளுக்கு அங்கங்கே காமிச்சாங்க. இதுதான் பார்க் காமிச்சாங்க. அப்புறமா சைனா டவுன்னு ஒரு இடம் இருந்துச்சு, அது காமிச்சாங்க. நிறைய அந்த வேலை காமிச்சிருந்தாங்க. நாங்கள் எதுவும் வீடியோ எடுக்கல, ஏன்னா நாங்கள் பேசின்னு பார்த்துன்னு வந்த வேடிக்கை பார்த்துன்னு வந்ததுனால எங்களுக்கு எடுக்கணும்னு தோணலை ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து மேலே போகலாம். நம்ம புத்தாவை போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட் இங்கே இருந்தால் அப்படி சுற்றிக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் ப்ரீவியஸ் ராஜாவா. இவர் தான் வந்து ட்ரெஸ்ஸை பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த ஊரெல்லாம் இன்னும் ராஜா கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். பார்த்துமா, ரூலிங்ன்ற ரோலிங்கில் போயிட போகிறேன். இது கஷ்டம் கண்ணு தெரியாது. இதில் குருட்டு கண்ணாடி வர தான் வாங்கி கொடுத்த. அது ஒன்றும் இல்லை, ஆனால் தப்பான ஆளுக்கு வாங்கி கொடுத்துட்டோன்னு யோசிக்கிறேன். ஏன்னா கண்ணு தெரியாது உனக்கு. பார்த்து கீழே பார்த்து கல்வி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரண்ட் வியூ. கொஞ்சம் மேலே வந்துக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே வந்துக்கிற என்ன சொல்கிறது, இங்கே கட்டிக்கிற வித்தமே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெம்பிளில் சூப்பராக கட்டிக்கிறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸு. பண்ணு திட்டிட்டு போகிறாங்க. யார் வேணா பண்ணலாமா? தெரியாது, அவர் பண்ணாரு. பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ வந்து கோயிலுக்குள்ளே போனால் கம்பல்சரி வந்து நம்ம ஷூஸ், அதான் நம்ம வழக்கப்படி நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஷூஸ் எல்லாம் கழட்டி வச்சு தான் போனோமா. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா என்னன்னா பொண்ணுங்கெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணுமா. ஓகே, ஷார்ட்ஸ் கிட்ஸ் எதுவுமே போடக்கூடாது. சப்போஸ் ஷார்ட்ஸ் கிட்ஸ் எதாவது ஸ்லீவ்லெஸ் எதுனா இருந்துச்சுன்னா டெம்பிள் அலோவ் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்களாம் இங்கே ஃபுல் கவர் பண்ணுறதுக்கு. நம்ம பாலியில் கொடுத்தாங்களா ஒரு டெம்பிளுக்கு, உலுவான் டூ டெம்பிளில் அந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்களாம். அது போட்டுன்னு தான் உள்ளே போனோம். பட் பாரு, அங்கெல்லாம் கொஞ்சம் கவர் போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தியா அந்த சிம்பிள் கிட்ட. அதெல்லாம் கோல்டு. ஆமாம், அதெல்லாம் நாசமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் இது திருடக்கூடாது. அதுதான் மழைகளும் வரல இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போகலாம். ஆமாம், மண்ணு கவிடுவேன் போலியே நான். அப்பா, இவர் தான் புத்தா. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. செம்மையாக இருக்குது, செம்மையாக கட்டிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம். உள்ளே வந்து ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியாது, ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. வீடியோஸ் வந்து லைட்டாக தான் லிம்ஸாக தான் எடுத்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போனால் நம்ம கௌதம புத்தா அவர் வந்து உள்ள அவருக்கு இவ்வளோ பெரிய டெம்பிள் கட்டியிருக்காங்க. என்ன பண்ணாரு அவரு? ஒரு கடவுளாக வணங்குறாங்க. ஓகே, அவரை லைக் அவர் வந்து ஒரு ராஜா, ஒரு ஊரில் ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் எல்லாமே விட்டு போயிட்டு அந்த பீஸ்ஃபுல் இடத்துல ஒரு மரத்தில் கீழே உக்காந்து அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து அதெல்லாம் சொல்கிறது தியானம் பண்ணி அவர் ஒரு கடவுளாகவே மாறிட்டார். அவர் இன்னும் நிறைய இருக்குது அவரை பற்றி சொன்னோன்னா அது நான் எப்போ செப்பரேட்டாக பேசுகிறேன். அதை வச்சு இப்போதைக்கு வந்து நம்ம ஒன்லி எக்ஸ்ப்ளோரிங் தான் பண்ண முடியும். ரொம்ப ஹிஸ்ட்ரி பேசுகிற டைம் இல்லை. இது ஹிஸ்ட்ரி பேசுகிற டைம் வந்து செப்பரேட்டாக எப்படின்னா ஒன்று இது மாதிரி எதுனா பேசணுன்னா ஜான் சொல்லுங்கள். ஜான் வாக்ஸில் நான் பேசுகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே கீழே கிளம்பி கீழே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போது டெம்பிள் முடிச்சுட்டு அடுத்தது வந்து எங்கே கூப்பிட்டு போகிறாங்களா? சரி, அதுவும் பார்க்க போயிருக்கிறோம். ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து நமக்கு ஒரு கைடு இருக்கிறாங்க. அவங்க வந்து முன்னாடி உட்காந்து நம்மளுக்கு கைடு பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வச்சுருந்தா நம்ம வந்து அவங்க வந்து நீங்கள் மேலே போயிட்டு வாங்க, நம்ம கீழே இருக்கிறோம் ஆனால் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இது அப்படி இருக்குது, அந்த மேலே இது அப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயோ போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து இது ஏன்னா ஃபேக்ட்ரியா? இது நம்ம ஊரில் இருக்குது டின் ஃபேக்ட்ரி. தெரில ஏதோ ஃபேக்ட்ரின்ட்டுன்னு. சரி, இப்போ டிக்கெட் வாங்குறது போய்க்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏதோ இன்னொரு இடத்துக்கு வந்துக்கிறோம். இது என்னன்னே தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது முன்னாடி இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊதுபத்தியும் இந்த கேனில் எடுத்துன்னு உள்ளே போனோமா? போமா உள்ள தெரிலையே. புத்தா பார்த்துங்கிறாரு. ஓகே ஓகே. This is over 100 years old. This was built by King Rama IV. This is the picture of the current king. Yeah. King of Thailand, King Rama X. That's the mother of the King Rama X. Mm-hmm. The father and next is the King Rama IV. This 20 meters long 4 meters high. That's made of not real gold. Okay. This is not gold, is it? Is it gold or? No, not real gold. Okay. This is the like of open. ஓகே. Big bowl, black bowl. We need to put the coin here and pray. Okay. Here Around the statue. Yeah. Okay. You can do the donation box outside, one cup 20 baht, and put the coin here. Okay. Yeah, and pray for the wealthy life. Okay. And we have interesting orientation hall outside to orientation hall with the sitting Buddha. Like a basement Buddha is the main hall of the meditation room and the prayer room. புரிஞ்சிச்சா சொல்லியிருந்தேன் ஏதோ சொன்னாங்க. ஓகே, புரியுது. இது வந்து 100 years பழைய ஸ்டாச்சுவான். ஸோ இது வந்து வணங்குறாங்க இங்கே. ஓகேங்களா, வணங்குறாங்க. நம்ம புத்தாவை வணங்குறாங்க. இதெல்லாம் காசு இந்தியன் மணி. பார்த்தீங்களா, யாரும் வந்து ரெஸ்ட்டு போய்க்கிறாங்க. எல்லாம் இந்தியன் மணி. 50 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய் இந்தியன் மணி. ஏன் நிஜமா நான் ஒரு பார்த்தேன். 100 ரூபாய் பார்த்துட்டு இந்த 100 ரூபாய் நம்ம ஏதோ ஒரு ஊர்ல பார்த்துருக்கோமே. நீ தான் அம்னீஷியா பேஷண்ட் ஆச்சா? இதெல்லாம் இந்தியன் யாரோ வந்து இது பண்ணி வச்சுக்கிறாங்க இங்கே. இல்லை டொனேஷன் கொடுத்துருப்பாங்க யாருன்னா இது மாதிரி பண்ணி வந்து பாருங்க. எல்லாம் நம்ம இந்தியன் கரன்சி தான். இது இந்தியன் கரன்சிக்கு இது எல்லாம் 100 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் நிறைய இந்தியன் மணி தான் இருக்கு. ஆமாம், இதுதான். ஸோ நம்ம ஏதோ ஒரு ஊர்ல பார்த்துருக்கோமே. ஒரு பாயிண்ட் போகணும். ஆமாம், அங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேண்டலோ இதோ வந்து கொளுத்தி வைங்க, கொஞ்சம் நல்லதாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நம்ம இதை வச்சு கேனில் கொளுத்தி வைக்கலாம். யாரும் லைட்டரை வச்சுட்டு போய்க்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நாங்களும் நல்லா இருக்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம அப்பா அம்மா, நம்ம குடும்பத்தார் எல்லாமே நல்லா இருக்கணும். நீங்கள் தான் புத்தரே நம்மளை காப்பாற்றணும். நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்.
இந்தியா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தியாவில் உலகமே நல்லா இருக்கும். இல்லை நம்ம ஊரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அது எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாரும் நல்லா எல்லாம் 3மே சேர்த்து வச்சு கொளுத்துங்க. ஏய் பார்த்து வராத விஷயத்தெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? அடுத்தது வந்து நம்ம டெம்பிள் முடிச்சுட்டு டெம்பிளுக்கு ஆப்போசிட் வந்தோன்னா ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது. அது நம்ம உள்ள அப்படியே போயிட்டு மெடிடேட் பண்ணிட்டு வரலாம், கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு கண்டு வரலான்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் புது கிங், கரண்ட் கிங். இவர் அவங்க ஒய்ஃப், இது அவங்க அம்மா, கிங்கோட அம்மா. சிம்பிளாக தான் இருக்காங்க. மெடிடேஷன் சென்டருக்குள்ளே கூட மயான அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ புத்தா வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு? இதுக்கு தான். அவர் வந்து மெடிடேஷன் பண்ணியிருந்தார் ஒரு மரத்துக்கீழே உட்காந்து, அதுதான் ஃபேமஸ்ஸு. இது கிடையாது, அதுதான். எது? அங்கே தான் அவர் மெடிடேஷன் பண்ணார். இங்கே இல்லை, அது அந்த இடம் நம்ம டெம்பிள். அதுதான் நான் சொல்கிறேன், மெடிடேஷன் சென்டர்னால் என்ன பீஸ்ஃபுல்லாக. முன்னாடி போய் உட்காருமா, இங்கே பின்னாடி டோர் கிட்ட உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியாது. முன்னாடி போயிட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடி மெடிடேஷன் பண்ணி. என்னப்பா ஏழாம் மாதிரி உள்ள வராரா? பல்லெல்லாம் ஆடுது. டோங்லி வரலையா? தாமோ, அது தாமோட ரத்தம். மெடிடேஷன் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதவனா? சரி பண்ண, கான்சென்ட்ரேட்டடாக பண்ணணும். நான் என்ன வேணால் பண்ணுவேன், அது என் இஷ்டம். கை காலை விடிஞ்சிருச்சுப்பா, ஏஞ்சிருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னொரு மெடிடேஷன் ரூம். இங்கே பாருங்களேன் எத்தனை புத்தான்னு. எல்லோரும் ஒரே புத்தா, அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ புத்தா வச்சுருக்காங்கன்னு தெரில. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டானும் தெரில. ஃபேஸ் ஒன்றும் அப்படி தெரில, டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் இவர் கிங்கு. வந்தேன். யாரு அது? அந்த இது ஆமாம், ஃப்ரேமு கோல்டு தெரியல, அது கோல்டாக தான் நினைக்கிறேன். நான் போய் சுரண்டி தான் பார்க்கணும். கோல்டெல்லாம் இப்படி வச்சுருக்க மாட்டாங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னொரு மெடிடேஷன் ரூம். இங்கே பாருங்களேன் எத்தனை புத்தான்னு. எல்லோரும் ஒரே புத்தா, அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ புத்தா வச்சுருக்காங்கன்னு தெரில. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டானும் தெரில. ஃபேஸ் ஒன்றும் அப்படி தெரில, டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் இவர் கிங்கு. வந்தேன். யாரு அது? அந்த இது ஆமாம், ஃப்ரேமு கோல்டு தெரியல, அது கோல்டாக தான் நினைக்கிறேன். நான் போய் சுரண்டி தான் பார்க்கணும். புத்தர்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டின் ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு இவங்களுக்கு பிளான் இல்லையா, நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கே தெரில எங்கே போகிறதுன்ட்டு. நேற்று எல்லா மாலுக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே நிறைய பூனை இருக்கு, கேட்ஸ் ஜாஸ்தி. Hi. Namaste. Also, Namaste from Thailand. Yeah. From Thailand. Thank you. Say vanakkam. Please come to Thailand. Say vanakkam. Vanakkam. So she's the one who is guiding us from starting. நம்ம கூட தான் இருக்கறாங்க. So next time நீங்க தாய்லாந்து வந்தீங்கன்னா, your name? Nisi வந்து சூப்பரா நமக்கு கைட் பண்றாங்க. Okay friends. Okay. Bye. இங்கே இளநீ குச்சினுக்குது. இளநீ மாதிரி இல்லை, நுங்கு மாதிரி இருக்குமா? இங்கே நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுப்பா. எது எடுத்தாலும் இங்கே ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த்துக்கு.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜெம் கேலரி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து இங்கே வந்து டின் ஃபேக்ட்ரியில் ஜெம் ஃபேக்ட்ரி அது நம்ம டிரைவர் கூப்பிட்டு போவாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க வந்து அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க ரிட்டர்னு. எப்படி செய்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி பதுக்குறாங்க. எவ்வளோ இதாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஜுவல்ஸ் எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபேக்ட்ரி. செம்மையாக செய்கிறாங்க. நானும் அப்புறம் பார்த்து தான் போங்க செய்வாங்க அப்படி. இந்த பக்கம் இங்கே ஜுவல்ஸ் கூட வாங்கலாம் நம்ம. ஜுவல்ஸும் வாங்கலாம். ஓ இந்தியா இன்க்ளூட் இல்லையா? இந்தியா இல்லைங்க. இந்தியாவுக்குள்ள எடுத்துன்னு போனாலும் அடுப்பிச்சுவாங்க. கொடுங்க அப்படின்னு கஸ்டமர்ஸ்ல நன்றி கொடுத்ததுக்கு நன்றின்னு கஸ்டமர் ஆஃபீஸர்களை போவா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒன்று வித்துருவாங்க, இல்லைன்னா அது எப்படின்னா டார்க் போயிடும். அதெல்லாம் நிறைய நடக்குது, பார்த்துருப்பீங்க. அயன் படம்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த மாதிரி தான் இருக்கும். நானும் பார்த்தேன். நல்லா தான் இருக்காங்க இங்கே கலெக்ஷன்ஸ் தான். Okay. Okay. 1, 2, 3. Visit come to Thailand. Yeah. Visit from my gem gallery, na. Yeah, sure. Thank you. Thank you, Nick. Thank you so much. Thank you. Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரூம் கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோன்னா அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரிதா உங்களுக்கு கேமரா தருதான்னு தெரில. பிச்சு தள்ளினுக்குது மழை. இன்றைக்கும் மழை. 3ஆவது நாள் இது. 3ஆவது நாளில் செம்ம மழை ஆச்சுங்குது. ஸோ அதனால நம்ம போன இடம் வந்து ஜெம்ஸ் கேலரி பார்த்துருப்போம். எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அலோவ் இல்லை, வீடியோலாம் எடுக்க முடியாதான். உள்ளோ கொஞ்சம் ரொம்ப ரிஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் நம்ம திருட்டுத்தனமாக கொஞ்சம் 2-3 கிளிப்பிங் எடுத்தோம். அது நாங்கள் போடுறோம். அங்கே நாங்கள் என்ன பண்ணோம்னா சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு போனவங்களேங்களே. அதை பற்றி எனக்கு நாலேஜே இல்லை. ஏதோ ஜெம்ஸ் ஜுவல்லரின்றாங்களே, ஏதோ ஜெம்ஸோ சாப்பிட்ற ஜெம்ஸோ என்னான்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி இருக்கும், சாக்லேட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எதனா இருக்குன்னு போனால் டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இட்டுன்னு போய் விடுறாங்க உள்ளோ. சரி அப்படின்னு பார்த்தா நம்ம அம்மா அப்படியே பார்த்துட்டு இங்கே இப்படி இருக்குதுப்பா, இது வாங்கின்னு போகலாம்ப்பா, கம்மிப்பா அந்த ஊரில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டைமண்ட் வாங்கியாச்சு. எஸ், இப்போ டைமண்ட் செயின், நெக்லஸ் இல்லை செயின், ஒரு டைமண்ட் செயின் வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இங்கே ஒர்த்து. ஓகேங்களா? அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் டைமண்டு என்ன டைமண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு ஜுவல் வாங்கி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஜுவல் காமிச்சிடலாமா? ரொம்ப இதுவாலாம் வாங்கல, சும்மா. இது வந்து டைமண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் ஆக மாட்டேன், இது ஃபோக்கஸ் ஆகல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இப்போ வாங்கினோம். இது வந்து நேச்சுரல் பியூர் டைமண்ட் இங்க இவங்க இது பண்றது. ஸோ வந்து இது பார்த்தோன்னே எங்கள் 2 பேருக்குமே பிடிச்சி போயிடுச்சு. சரி ஓகே, இவர் பார்த்தாரு, சரி எடுத்துக்கோ அப்படின்னாரு. டக்குன்னு இதை ஒன்று தூக்கிட்டோம் நம்ம. ஸோ இது நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 44,000 வருது. 44 to 45 கிட்ட வருது. அது ஏன்னா அந்த பிரைஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கினோம். இங்கே வந்து 15,000 பாட். ஓகேங்களா? ப்ளஸ் நான் கேட்டேன், என்னப்பா இங்கே டைமண்ட் வாங்க சொல்கிறீங்களே. அவங்க வந்து சொன்னாங்க வாங்கிக்கோங்க, இங்கே இருக்கிற மாதிரி எல்லாம் கிடைக்காது, உங்களுக்கு கம்மி இதில் கிடைக்கும். இது வந்து ஒரு வாட்டி தான் வருவீங்க, திருப்பி நீங்கள் வருவீங்களான்னு தெரில. வந்தாலும் நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரிக்ரெட் பண்ணாதீங்க. ஐயோ போனமே வாங்கிருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணாதீங்க. சரி பாருங்கன்னு நாங்கள் பார்த்தோம், வாங்கிலாப்பா அப்படின்ச்சு. சரி ஓகே வாங்கி தோலா அப்படின்னு சொல்லி நான் மனசோட தான் வாங்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மண்ணு மேலே அப்புறமா கோல்டு மேலே சொல்லு பண்ணுறது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தான் கெயின் தவிர நம்மளுக்கு எதுவும் வேஸ்ட் இல்லை இது. அதனால சரி இந்த ஊர்லயே சூப்பரா பெஸ்ட் பர்ச்சேஸ் நம்ம பண்ணிக்கிறதுனா இதுதான் சொல்லுவேன் நான். டைமண்ட் தான் செம்மையா இருக்கு. டைமண்ட் வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து சொல்லுங்க அது எப்படி இருக்குது, நல்லா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி இப்போ கொஸ்டின் வந்திருக்கு, எப்படி ப்ரோ இதெல்லாம் வாங்கிக்கின்னு வரீங்களே, கஸ்டம்ஸ்ல வந்து பிடிக்க மாட்டாங்களா, கஸ்டம்ஸ்ல எந்த பிரச்சனை இருக்காதா? ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து பே பண்ணி எடுத்துன்னு வர்றது தானே, அவங்கெல்லாம் எதாவது பிடிக்க மாட்டாங்களான்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குடும்பங்க ஆக்சுவலாக அங்கே இங்கே நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா
நம்ம வந்து இப்போ 15,000 பாட் பே பண்ணோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து ரீஃபண்டாக இருக்குது அங்கே ஏர்போர்ட்டில். ஓகேங்களா, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்குறாங்க நம்மளுக்கு. அந்த சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேட் அப்படின்னு வேட் ரீஃபண்டுனா டூரிசம் ரீஃபண்ட். ஓகேங்களா, இப்போ கோல்டோ இல்லை எதுனா வாங்கினா ரொம்ப பெரிய ஜாஸ்தி அமௌண்ட்டில் வாங்கினா நம்ம போய் அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை போயிட்டு நம்ம காமிச்சோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ரீஃபண்ட், ஒரு அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து 1000 பாட் ரீஃபண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ள 1000 to 2000 ஒரு காசு கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நம்மளுக்கு கஸ்டம்ஸோ எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சர்டிஃபிகேட் கொடுமா, இதான் சர்டிஃபிகேட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டு தெரியுதுங்களா, சர்டிஃபைட் ஆஃப் கேரண்டி. இது ஒரு சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் ப்ரொசீஜர், பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள ஒரு கவுண்டர் இருக்கோமா வேட்டுன்னு, அந்த கவுண்டரில் போயிட்டு நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட் காமிச்சு இதுதான் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரீஃபண்ட் கொடுத்துட்டு இமிகிரேஷனில் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக ஓகே இங்கே வந்து சர்டிஃபிகேட் பண்ணி தான் இது பண்ணி தான் பெர்மிஷனோட தான் எடுத்துன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக இது வழி பண்ணி கொடுக்குவாங்க. லைக் ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத் கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் நாங்கள் வந்து பேங்காக்ல வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு பொருள் வாங்கிக்கிறோன்னா அது இதுதான் நான் சொல்வேன். இது ஒரு மெமரிஸ் கூட. அந்த ஜுவல்ஸ் அந்த செயின் பார்க்கும்போது மோனாக்கு ஞாபகம் வரும், எனக்கும் ஞாபகம் வரும். ஓகே, இது வந்து நாங்கள் இங்கே தான் வாங்கினோம், பேங்காக்ல வாங்கினோம்னு சொல்லிட்டு ஒரு இதாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமண்ட் செயின் எப்படி இருக்கு, நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, ஒர்த்தா இல்லையா, நம்ம ஊர் காசுக்கு இதெல்லாம் ஒர்த்தா, எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை போட்டு விடுங்க, பதிவு பண்ணுங்க. திட்டுறவங்க திட்டுங்க, வாழ்த்துறவங்க வாழ்த்துங்க. உங்களோட வேலை நீங்க பண்ணுங்க, எங்களோட வேலை நாங்க பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இல்லையா இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you tomorrow another video. Okay, bye.